ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ சிசில்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி பேர்ட்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். இங்கே அடல்ட்ஸ்க்கு வந்து 200ம் கிட்ஸுக்கு வந்து 150யும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரு ஆனோடனே இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஏரியா இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து 2 ஆஸ்ட்ரிச்சஸ் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நம்மக்கிட்ட கீரை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக. அதை நம்ம கையில் வச்சு அழகாக வந்து அதை எடுத்துக்குது. தென் வந்து இந்த மாதிரி 3 எக்ஸ் இருந்தது, அது நம்மளுக்கு ஜஸ்ட் ஃபோட்டோ ஷூட்காக வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் தனியாக பீஜன்ஸ்க்காகவே ஒரு பெரிய ஏரியா ஒதுக்கியிருக்காங்க. அதில் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பீஜன்ஸ் இருந்தது. அது இல்லாமல் தனியாக கேஜஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீஜன்ஸ் அதோட நேம் மென்ஷன் பண்ணி தனித்தனி கேஜில் வச்சுருந்தாங்க. அதை இப்போ நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இங்கே அழகாக ஒரு கிளாக் டிசைன் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப அழகாக இருந்தது. தென் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோழி, வாத்து, இந்த மாதிரி நிறையா கைண்ட்ஸ் புதுசாக நம்ம பார்க்காததெல்லாம் நிறையா இருந்தது. பட் என்னால் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுக்க முடியல, எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து காமிக்க முடியல. பட் நிறையா கைண்ட்ஸ் இருந்தது. ஒன்று ரெண்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த கோழி இந்த மாதிரி 1-2 எடுத்திருக்கேன். பட் இதே மாதிரி நிறையா இருந்தது. தென் ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் வச்சு அது அக்வாரியம்காக அப்படின்னு சொல்லி ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. இது வந்து நம்ம ஃபிஷ்ஷை பார்க்குறோமோ இல்லையோ, அதில் இருக்க டேங்க் பார்ப்போம். அந்தளவுக்கு ஒவ்வொரு டேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னோவேட்டிவாக இருந்தது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டைலில் இருந்தது. நம்ம இங்கே இப்போ பார்த்துட்டு இருந்தது வந்து ஜெல்லி ஃபிஷ். ஸோ இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. குட்டி குட்டி ஜெல்லி ஃபிஷ் வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு டேங்க்கும் பாருங்களேன். நெக்ஸ்ட்டு அடுத்து வேறு ஒரு தீமில் இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தீமில் அந்த டேங்க்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராப்ஸு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக எலிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. அதே மாதிரி ரேபிட்ஸும் இருந்தது. பட் அதை எடுக்க முடியல என்னால். தென் ஃபிஷ்ஷஸ் வந்து கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃபுட் தருவாங்க. அதோட ஃபுட்டு நம்ம அதுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு இடம் இருந்தது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, முட்டை வந்து பொரிஞ்சு ஒரு குட்டி வரதுக்கு முன்னாடி அது எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்றதையும், அதே மாதிரி ஒவ்வொரு விதமான பறவையோட முட்டையையும் காமிச்சிருந்தாங்க, ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. தென் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ரேட்ஸு. அதுக்கு விளாட்றதுக்கு திங்ஸு, அதுக்கப்புறம் அது அங்கேயே படுத்து தூங்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. தென் தனியாக ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஸ்னேக்கு இங்கே இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு சின்ன ஸ்னேக்கு. அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. தென் வந்து இதுதான் அது என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. தென் அந்த மேலே இருக்க இந்த போர்டை பார்த்தா தான் தெரிஞ்சுது அது ஒரு ஃப்ராக் அப்படின்னு. அது வந்து எல்லோ அண்ட் க்ரீன் கலரில் இருந்தது. தென் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்னேக்ஸும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு இடத்துல ஃபென்ச் மாதிரி ஃபுல்லாக சுற்றி போட்டு அது ஃபுல்லாக உள்ளார ஃபுல்லாக பேர்ட்ஸ் இருந்தது. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ போகிறப்பயே நம்மளுக்கு வந்து சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. லிமிட்டடாக தான் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. தென் உள்ளார வந்து ஃபுல்லாக பேர்ட்ஸு. இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழர்களோட நிலப்பகுதி, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஸோ இந்த பேஸில் தான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க.
உள்ளே நுழையும் போதே இந்த பறவைகளுக்கெல்லாம் அந்த ஒரு கூல் எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தண்ணி வந்து தூறிட்டே இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தது. அப்புறம் வந்து இந்த மரம் ஃபுல்லாகவே கிளிகளாக தான் இருந்தது. ஒவ்வொரு இடமும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பறவைங்க வந்து அப்படியே பஞ்சாக வந்து பறந்து போனது. அதையும் பார்க்க சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து ஈவினிங் டைம் போனோம் அப்படின்றனால எல்லா கிளியும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தனால எங்கள் கையில் எதுவுமே வந்து உட்காரல. எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம போய் கையை நீட்டிகிட்டே இருந்து கை தான் வலிச்சுது. வெளியே வந்தோடனே சின்ன பசங்கள்லாம் விளையாடுறதுக்காக பார்க்கும் வச்சுருந்தாங்க. அதுக்கு சைட்லேயே வந்து கேன்டீன் இருந்தது. அப்புறம் வந்து ஃபன்லேண்ட், அப்புறம் 70 தியேட்டர்லாம் கூட வச்சுருந்தாங்க. பட் வந்து 6 o'clock மேலே ஆகிட்டனால எங்களால் அதுக்கெலாம் போக முடியல. மார்னிங் 10 to 6 வரைக்குமே பேர்ட்ஸ் பார்க் ஓப்பனில் தான் இருக்குது. நாங்கள் அவ்வளோதான் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.